அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியிலிருந்து 20 கேள்விகள் கொண்ட வினா தொகுப்புகளான விடை குறிப்புகளை பார்த்து வருகிறோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4க்கும் சரி, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கும் சரி, பொது தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு இந்த மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பலை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நடத்தக்கூடிய கேள்விகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுங்க. முதல் கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை காண்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை காண்க. முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு நூலில் இருக்கும். ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்திரனார். கேள்வி 2, சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடர் பார்த்தீங்கன்னா நனந்தலை உலகம் வளையி நேமியோடு. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் இருக்கும். ஆசிரியர் நப்போதனார். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு. கேள்வி 3, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 4, சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கேள்வி 5, விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது கூறல் விடை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை தொடர். கேள்வி 7, கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கருதுக. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். கேள்வி 8, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 9, ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. கேள்வி 10, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகம் நிலைத்திருக்கிறது. சரி. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சரி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். சரி. கல்வியும் செல்வமும். அப்போ கல்வியும் செல்வமும் பார்த்தீங்கன்னா பன்மையமாயிரும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனன்னு வந்திருக்குன்னு இங்கே இருந்ததுன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11, வற்றல் தின்றான் ஆகுபெயர் கூறுக. வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மனம் மானம். மனம் என்பது உள்ளத்தையும் மானம் என்பது பெருமைக்கேடையும் குறிக்கும். கேள்வி 13, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாளி. வழினா காற்று. வாளினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். கேள்வி 14, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி மாறி. மறினா இரத்தல். மாறினா மழை. கேள்வி 15, விளக்கு இரு பொருள் தருக. விளக்குனா விவரித்தல் ஒளி தரும் சாதனம். விளக்கு என்பதற்கு 2 பொருளை தரணும். ஒன்று விளக்குக அப்படின்றதும், இன்னொன்று விவரித்தல், இன்னொன்று ஒளி தரும் சாதனம். கேள்வி 16, பிறவினை தொடரை காண்க. இதில் எது பிறவினை தொடர்னா அவனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை தொடர். கேள்வி 17, விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினாயெதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினாயெதிர் வினாதல் விடை. கேள்வி 18, விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினைய போது
நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கேள்வி 19. விடை வகையை கூறு. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. கேள்வி 20. செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் என்பது செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் சரியானோட ஆப்ஷன் பாம்பே. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 20 கேள்விக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.